டெங்கு காய்ச்சல் குறித்து பொய்யான கருத்துக்களை சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்து வருவதாகவும், தமிழ்நாட்டில் மருத்துவத்துறை ஐசியூவுக்கு சென்று விட்டதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். ராமசாமி படையாட்சியாரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய ஜெயக்குமார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், டெங்கு காய்ச்சலால் இதுவரை 12,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், டெங்குவை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறினார். மருத்துவமனைகளில் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்துகள் இல்லை எனவும், அமைச்சர் பொய் மட்டுமே பேசி வருகிறார் எனவும் குறிப்பிட்டார். தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதால் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கவலை இல்லை என்று ஜெயக்குமார் தெரிவித்தார். ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ பெரிய அளவுக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட 12,000 பேர் டெங்குல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 12,000 பேரில் 5 பேர் இருந்திருக்க நிலையில் கொஞ்சமாவது அதை டெங்கு கட்டுப்படுத்தணும் அப்படின்ற வகையில் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் வெறுமனே பேட்டி கொடுப்பதும், அதே போல் உண்மைகளை மறைத்து பேசுவதும் தான் இன்றைக்கு இருக்கின்ற சுகாதாரத்துறை அமைச்சருடைய அந்த செயல்பாடு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை பொறுத்தவரை ஒரு ஐசியூவில் தான் போயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கோமா ஸ்டேஜில் போயிட்டு இருக்கு தான் நிச்சயமாக சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் நம்பி இருக்கின்ற அரசு மருத்துவமனைகள் இன்றைக்கு மருத்துவர் இல்லாமல், செவிலியர் இல்லாமல், மருந்து இல்லாமல் இன்றைக்கு மக்கள் கஷ்டப்படுகின்ற ஒரு வேதனையான சூழ்நிலை தான் இன்றைக்கு இந்த விடியாத ஆட்சியில் ஏற்பட்டிருக்கு.